வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை பற்றி தான் முழுசாக இன்றைக்கி பேச போகிறோம். இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 6ஆம் தேதி, அதாவது 6/3/2025 தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுற டாஸ்மார்க் அதோட அலுவலகங்களில் பல்வேறு இடங்கள்லையும் அதே மாதிரி தனிநபருக்கு சொந்தமான இடத்துலையும் இடி வந்து சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கில் வராத ஒரு 1000 crores 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. டாஸ்மார்க் பணியாளர்களை வந்து பணியமர்த்துறது, இல்லை டிரான்ஸ்பரேஷன் கொடுக்குறது, இல்லை அது இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு பண்ணுறது, அதே மாதிரி பாரோட உரிமம் வழங்குறது, அதுக்கான டெண்டர் ஒதுக்கீடு பண்ணுறது, இது வந்து நார்மலாக மேலே நடக்கிறது. அது இல்லாமல் கடைகளில் விற்பனையாகிற ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக தொகை வாங்குறாங்க. டிஸ்டிலரிஸ், அப்புறம் பாட்லிங் கம்பெனி, இந்த கம்பெனிகள் மூலமாக நடந்த முறைகேடுகளை பற்றி பெரிய ஒரு பட்டியலே இந்த அறிக்கையில் வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த முறைகேடு பற்றி விளக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வெல் ஆர்கனைஸ்டு, ஒரு நல்லா ஒரு பிளான் பண்ணி சட்டத்துக்கு புறம்பாக பணம் எப்படி கம்பெனிகளிலேருந்து பாட்டில் கம்பெனிக்கும் டிஸ்டிலரிஸ் கம்பெனிக்கும் இவங்க நடுவில் இருக்கிற பெரிய கூட்டு இதெல்லாம் சேர்த்து இந்த பணமெல்லாம் வந்து பெற்றிருக்கிறாங்க. நிதி சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் அவங்க தவறாக கையாளப்பட்டு மறைமுகமாகவோ இல்லை மறைக்கப்பட்ட முறையிலையோ பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முறையான ஏய்ப்பு அப்படிங்கிறது வந்து இதில் நடந்திருக்கு. ஒரு முறையான ஏய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டடாக ஆர்கனைஸ்டான ஒரு ஊழல் அப்படி தான் வச்சுக்கணும். இதை வச்சு பார்க்கும்போது முறைகேடு செய்கிறதுல ஒரு பெரிய அனுபவம் வாஞ்ச, நல்ல கை தேர்ந்த, அப்புறம் நுட்பமான மூளைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு தான் நம்ம தளபதி இதை சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்திருக்கிற அந்த கணக்கில் வராத பண மோசடி குறித்து அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைங்களை பார்த்தா, இந்த வெற்ற விளம்பர மாடல் திமுக அரசு ஒரு ஊழல் இலக்கியமே எழுதுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை வழங்குறத வந்து பெருமையாக அவங்க சொல்லிக்கிற இதே கவர்மெண்ட் தான் மக்கள் நலனை கெடுத்து மதுவுக்கு அடிமையாக்கும், மது விற்பனையும் செய்யுது. அந்த மதுவை வச்சு தான் இவ்வளோ முறைகேடும் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் இது மாதிரியான முறைகேடுகளை நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பொதுமக்களே கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஊழலில் வந்து ஒரு பெரிய காற்றாற்றையே உருவாக்க வல்லவர்கள் இந்த திமுக வந்து ஆட்சி அதிகார இவங்களோட வரலாறு அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அமலாக்கத்துறை இப்போ கையில் அள்ளி இருப்பது 1000 கோடி, அது வந்து சும்மா ஒரு கையளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் தீவிரமாக இதை வந்து சோதனை பண்ணி இன்னும் நல்லா ஆழ்ந்து ஆராய்ஞ்சால் இந்த டாஸ்மார்க் முறைகேட்டில் மட்டுமே சின்ன மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் அப்படின்னு தெரியுது. எனவே இந்த மோசடிகள் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் விசாரணை வந்து நியாயமாக நடக்குமா அப்படிங்கிறது மேலே இருக்கிற மறைமுக முதலாளிகள் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட்டை தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அவங்களோட உறவுக்காரங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஸோ இந்த வேலையில் இன்னொன்னையும் குறிப்பிட்டே ஆகும். இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தான் இந்த 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு ஒரு இருமாப்பு சூளுரை பின்னணியாக இருக்கும் போல். அதனால் எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் இனிமேல் இந்த வெற்ற விளம்பர மாடல் அரசு இந்த ஊழல் வித்தைகளெல்லாம் இனிமேல் செல்லாது. இவங்களை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவாங்க அப்படின்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறார் அப்படின்னு தான் தளபதி இந்த அறிக்கையில் சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ
தளபதி மறுபடியும் ஒரு அறிக்கை, இந்த அறிக்கையில் இந்த டைமும் தீவிரமாக ஒரு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முன் வச்சு இவங்க வந்து ஊழல் எவ்வளோ பெருசாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.